ப்ராப்பரான நெதர்லாண்ட் ட்ரிப்பு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் வேணும், அங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி இருக்கும். எனக்கு ஓவராலாக நான் டிசம்பரில் போனப்போ ஒரு 3000 to 3500 டேனிஷ் குரோனே அந்த ரேஞ்சில் வந்து செலவாச்சு. ஆப்பில் நீங்கள் வந்து டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நெதர்லாண்டுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆப்பு. அதுக்கப்புறம் 1 hour வெயிட் பண்ணி அடுத்த ட்ரெயினில் தான் போனேன். ஸோ நான் பண்ண தப்பை நீங்கள் பண்ண வேண்டாம். அதனால் நீங்கள் ப்ராப்பராக எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அந்த இடத்துக்கு வெல்கமிங்கான பீப்புள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இட்டாலி, ஸ்பெயின் மாதிரியான நாடுகளுக்கு அப்புறமா அழகான ஆளுங்க இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தா நெதர்லாண்டு தான். அடுத்து இந்த ஒரு விஷயம் என்னை ரொம்பவே சர்ப்ரைஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். அங்கே இருக்கக்கூடிய சைக்கிளிங்கு வரும். இந்த ஆடம் லுக் அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு இடம், அது வந்து ஒரு ஸ்விங்கு, அதாவது ஊஞ்சல், ரொம்ப உயரத்தில் இருக்கக்கூடிய. வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு ப்ராப்பரான நெதர்லாண்ட் ட்ரிப்பு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் வேணும், அங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி உங்கள் கூட பழகுவாங்க அப்படிங்கிற விஷயங்கள் பற்றிலாம் பார்க்க போகிறோம். நான் ரீசெண்டாக டிசம்பர் மந்த்து நெதர்லாண்டுக்கு வந்து போயிருந்தேன். டிசம்பரில் போனனால நான் கண்டிப்பாக ஒரு சூப்பரான கிறிஸ்மஸ் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ் மார்க்கெட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். எனக்கு ஓவராலாக நான் டிசம்பரில் போனப்போ ஒரு 3000 to 3500 டேனிஷ் குரோனே அந்த ரேஞ்சில் வந்து செலவாச்சு. இது நம்ம ஊர் காசுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 35,000 அந்த மாதிரி வந்து சொல்லலாம், அந்த ரேட்டில் அப்ராக்சிமேட்டாக. ஸோ நான் வந்து அதில் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போது இதுக்கெலாம் நான் அதிகம் செலவழிக்காமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது எல்லாத்தையும் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஒரு வீக்கெண்ட் ட்ரிப்பாக பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆம்ஸ்டர்டம் சிட்டியை நீங்கள் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ 2 நாள் அப்படிங்கிறது ஆம்ஸ்டர்டம் அப்புறம் ஜாண்டம் ஏரியா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தாராளமாக போதுமான நாள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வந்து ட்ராவலுக்கு மட்டும் கன்சிடர் பண்ணுறது நல்லது. ஸோ 2 நாள் ஃபுல் டே வந்து நீங்கள் அந்த சிட்டியை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் ஒரு சோலோ ட்ராவலர், சோலோவாக போகலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணலாம். ஏன்னா நானுமே வந்து சோலோ ட்ரிப்பாக தான் அங்கே போயிருந்தேன். அங்கே போகிறதுக்காக பிளான் பண்ணும்போது நிறையா வீடியோஸ்லலாம் அங்கே வந்து நிறையா திருடெல்லாம் நடக்கும், நிறைய பேர் திருடிட்டு போயிடுவாங்க, அப்புறம் சேஃப் தான் ஆனாலுமே ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ சேஃபான ஒரு கண்ட்ரி தான். எல்லா ஊர்லேயும் எப்படி நம்மளோட பொருளை நாம் பாதுகாப்பாக கவனமாக வச்சுக்கோமோ அது மாதிரி ஒரு நார்மல் எப்போ இருக்கக்கூடிய ஒரு கான்ஷியஸ்னஸ் வந்து உங்களுக்கு இருந்தாவே போதும். மற்றபடி நம்ம தனியாக ட்ராவல் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு பயம் வந்து அங்கே தேவையில்லை. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சேஃபான சிட்டி தான் அந்த நெதர்லாண்ட் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்த ஆம்ஸ்டர்டம். ஸோ அடுத்து நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களை எப்படி வெல்கமிங்காக பார்க்குறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நெதர்லாண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்பவே ஸ்வீட். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாருமே ரொம்பவே வெல்கமிங் தான். ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நம்மளை பார்த்தா கூட சிரிக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. பட் இவங்க அப்படி கிடையாது. இவங்களாவே வாலண்டியராகவே பேசுகிறாங்க. ஒரு சிலர்லாம் என்கிட்டயே நீ எந்த ஊர்லேருந்து வர, இங்கே எந்த இடம்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க அப்படின்லாம் சொல்லிட்டு எனக்கே ஒரு சில சஜஷன்ஸ்லாம் சொன்னாங்க. இங்கே போ, இங்கே நல்லாயிருக்கும், அங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்து ரொம்பவே வெல்கமிங்காக தான் எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் நல்லாவே இங்கிலீஷ் பேசுகிறாங்க. ஸோ நமக்கு வந்து டச் தெரியலை அப்படின்னாலும் இவங்கக்கிட்ட நம்மளால் ஈஸியாக ஆங்கிலம் மூலியமாக கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ கம்யூனிகேஷன் வைஸும் சரி, அவங்களுடைய வெல்கமிங் ஹேபிட்டும் சரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரியான கஷ்டம் எதுவும் வந்து இருக்காது. நம்மளை வந்து திட்டுறாங்களா, இல்லை நம்மளை வந்து எதுக்கு நீலாம் இங்கே வந்து சுற்றி பார்த்துட்ருக்கா அப்படின்லாம் வந்து யாரும் கேட்க போகிறதில்ல. ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே வெல்கமிங்கான பீப்புள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இட்டாலி, ஸ்பெயின் மாதிரியான நாடுகளுக்கு அப்புறமா அழகான ஆளுங்க இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தா நெதர்லாண்டு தான். அங்கே வந்து பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ், அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸம் பாய்ஸ் அப்படின்னு வந்து காமனாக சொல்லிடலாம். அந்த மாதிரி ரொம்பவே அழகான மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு நாடாக இந்த நெதர்லாந்து வந்து இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் பர்சன் அப்படின்னா இந்த ஆனி ஃப்ராங்க் ஹவுஸ் அந்த மாதிரியான இடங்களாக இருக்கட்டும், இல்லை ராஜ் மியூசியம் மாதிரியான ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ரிலேட்டட் மியூசியம்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக சுற்றி பார்க்கலாம்.
நீங்க ஆம்ஸ்டர்டம் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டே பாஸ் ஒரு நல்ல ஆப்ஷன். டே பாஸ் எடுத்தீங்க அப்படின்னா, நீங்க ஈஸியா நெறைய இடங்கள் வந்து சுத்தி பார்க்கலாம். பட் இது வந்து ஆம்ஸ்டர்டம் சென்ட்ரல் அந்த சிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு மட்டும் தான் அப்ளிகபிளு. நீங்க இப்போ ஜான்டம் ஏரியா போணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்க அதுக்கு தனியா டிக்கெட் எடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு €6 மேக்ஸிமம் ஒன் வே ட்ரிப்புக்கு வந்து ஆகும். அது நீங்க ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன், டிரான்ஸ்போர்ட் ஆப்ஷன். ஸோ நான் வந்து ஒரு தப்பு பண்ணேன் டிரான்ஸ்போர்ட் வைஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெதர்லாண்டுடைய டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும், நீங்க டைரக்ட்டா உங்களுடைய டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு டேப் இன், டேப் அவுட் வந்து பண்ணலாம். அப்படி பண்ணும்போது அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டிரான்சாக்ஷன் ஃபீயும் வந்து சேரும். ஸோ நான் அந்த ஒரு ஆப்ஷனை தான் யூஸ் பண்ணேன். அதனால எனக்கு கொஞ்சம் காசு அதிகமாச்சு. பட் நீங்க இந்த டே பாஸ் எடுக்கிறீங்க, இல்ல என்எஸ் அப்படிங்கிற அவங்களுடைய அந்த டிரான்ஸ்போர்ட் ஆப் மூலியமா நீங்க வந்து டிக்கெட் எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட் வைஸு ப்ரைஸ் வந்து கம்மியாகும். ஸோ நான் பண்ண தப்ப நீங்க பண்ணாதீங்க. டைரக்ட்டா டேப் இன், டேப் அவுட் பண்றது வந்து ஒரு சூப்பரான ஃபீசிபிள் ஆப்ஷன் தான். பட்டு கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, நானு டிசம்பர் டைம்ல போனேன். என்னுடைய ஒரு மெயின் ஃபோக்கஸா இருந்தது வால்கன்பர்க் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டவுன் தான். ஏன்னா, அங்க வந்து கேவுக்குள்ள ஒரு கிறிஸ்மஸ் மார்க்கெட் இருக்கும். ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் போனேன். அதுக்கு பிளான் பண்ணதெல்லாம் கரெக்ட்டு தான். பட் அங்க ஒரு தப்பு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அதுக்காக டிக்கெட் எடுக்கல. நான் நினச்சேன் ட்ரெயின்ல போய் எடுத்துக்கலாம். அதாவது ஜஸ்ட் அந்த டேப் இன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன். பட் அந்த ட்ரெயின் வந்து இயர்லி மார்னிங் 5:30க்கு இருந்துச்சு. ஸோ ஒரு சில ஸ்பெஷல் ட்ரெயின்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து நீங்க இந்த டேப் இன், டேப் அவுட் டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பண்ணுறது வந்து அப்ளிகபிளே கிடையாது. அது நீங்க பண்ணாலும் அத வச்சு உங்களால அந்த ட்ரெயினுக்குள்ள ஏறி உங்களால வந்து அந்த ஒரு ஜேர்னிய வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. அவங்க வந்து என்எஸ் ஆப்ல உங்களோட டிக்கெட்ட காமிக்க சொல்லுவாங்க. ஸோ என்எஸ் ஆப்ல நீங்க வந்து டிக்கெட் எடுக்கிற மாரி இருக்கும். இது வந்து நெதர்லாண்டுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆப்பு. ஸோ நீங்க எந்த ஊருக்காவது போகணும், இந்த ஒரு இடத்துக்கு போணும் அப்படின்னு பிளான் பண்றீங்கன்னா, மறக்காம அதுக்கு வந்து எந்த டிக்கெட் வேலிடு அப்படின்னு பார்த்து அந்த டிக்கெட்ட எடுங்க. ஏன்னா நான் வந்து 5:30க்கு ஜஸ்ட் டேப் இன் பண்ணிட்டு போனேன். அங்க போனா அவங்க வந்து அந்த டிக்கெட் வேலிட் கிடையாது. நீங்க டேப் இன் பண்றதெல்லாம் இங்க எடுத்துக்க முடியாது. நீங்க என்எஸ் ஆப்ல டிக்கெட் வந்து வாங்கியிருக்கணும். அந்த டிக்கெட்ட காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்கிட்ட இல்ல. ஸோ அதுக்கப்புறம் 1 ஹவர் வெயிட் பண்ணி அடுத்த ட்ரெயின்ல தான் போனேன். ஸோ நான் பண்ண தப்ப நீங்க பண்ண வேண்டாம். அதனால நீங்க ப்ராப்பரா எந்த இடத்துக்கு போறீங்களோ, அந்த இடத்துக்கான ஸ்பெஷல் டிக்கெட் எதுவும் இருக்கா அப்படின்னு என்எஸ் ஆப்ல செக் பண்ணி அந்த டிக்கெட்ட வந்து மறக்காம வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தபடியா ஃபுட்டு. நெதர்லாண்ட்ல கண்டிப்பா ட்ரை பண்ண வேண்டிய ஃபுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த டச் ஃப்ரைஸ். அது மட்டும் இல்லாம, அங்க வந்து அந்த ஸ்ட்ரூப் வேஃபில்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. நெறைய இடங்கள்ல நீங்க அந்த வேஃபில் கடை பார்க்கலாம். நான் பர்ட்டிகுலரா ஜான்டம் ஏரியால €3க்கு ஒரு ஸ்ட்ரூப் வேஃபில் வந்து வாங்குனேன். எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணலாம். அது ஒண்ணு என்னுடைய ஒரு ரெக்கமெண்டேஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம நெறைய நல்ல ஃபுட்டெல்லாம் அங்க இருக்கு. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது வந்து நீங்க தாராளமா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா நெதர்லாண்ட் அப்படின்னு சொன்னாலே தவிர்க்க முடியாத ஒரு இடம் பார்த்தீங்கன்னா, அந்த ரெட் லைட் ஏரியா அதுதான். ஸோ நம்ம ஊர்ல எதெல்லாம் இல்லீகலோ அதெல்லாம் அங்க லீகல். ஸோ நெறையா இந்த கஞ்சா மாதிரியான விஷயங்கள்லாம் அங்க வந்து ரொம்பவே காமன். சர்வசாதாரணமா ரோட்ல எல்லாரும் வந்து ஸ்மோக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அதெல்லாம் புடிக்காது அப்படின்னா, நீங்க அந்த ஒரு ஏரியாவ வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்தபடியா அந்த ரெட் லைட் ஏரியாவுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுடைய ஃபோன் இல்ல கேமரா அதெல்லாம் யூஸ் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா, அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஒரு நார்மல் ரெஸ்டாரண்ட்ல நீங்க ஏதாவது ஃபோட்டோ எடுக்கிறீங்க, வீடியோ எடுக்கிறீங்கன்னா கூட, அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கக்கூடியவங்கலாம் உங்கள வந்து திட்டுவாங்க. நான் வந்து ஒருத்தவங்களுக்கு இது நடந்தத பார்த்தேன். ஸோ அவர் ஜஸ்ட் ஒரு ஃபுட்ட தான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கேமராலாம் எடுத்தாரு. பட் அதுக்கே வந்து அவங்க வந்து ரொம்ப கோவமா, இங்க வந்து நீங்க வீடியோ, கேமராலாம் யூஸ் பண்ணக்கூடாது. க்ளோஸ் பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே திட்டுனாங்க. ஸோ அதனால வந்து நீங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து இந்த ஒரு விஷயம் என்ன ரொம்பவே சர்ப்ரைஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். அங்க இருக்கக்கூடிய சைக்கிளிங்கு. நான் வந்து கோப்பன்ஹேகன்ல தான் மக்கள் இந்த குளிர்ல இவ்ளோ தூரம் வந்து சைக்கிள்லலாம் போறாங்க அப்படின்னு நான் நெனச்சேன். ஆனா, அந்த நெதர்லாண்ட்ல அதுவும் பர்ட்டிகுலரா அந்த சிட்டி ஏரியால பார்த்ததுக்கப்புறமா, கோப்பன்ஹேகன்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு தோணிருச்சு. ஏன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்க இஷ்டத்துக்கு சைக்கிள் ஓட்டுவாங்க.
நீங்க 4 வீலர், பஸ் எல்லாம் கூட வெயிட் பண்ணி ஸ்லோவா போறத பார்க்க முடியும். பட் சைக்கிள் அப்படி கிடையாது. அவங்க இஷ்டம் தான். நீங்க வந்து குறுக்க போனீங்க அப்படின்னா, உங்கள 4, 5 கெட்ட வார்த்தையில நல்லா திட்டிட்டு, அவங்க பேசாம அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ, நீங்க வந்து ஒரு டூரிஸ்ட்டா போம்போது நல்லா ஜாலியா வேடிக்கை பார்த்துக்கிட்டே, ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே போவீங்க கண்டிப்பா. ஆனா, இந்த சைக்கிள் ஏரியாஸ்ல ரொம்பவே கவனமா இருங்க. ஏன்னா, அவங்க வந்து கொஞ்சம் கூட ஸ்லோ பண்ண மாட்றாங்க. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பேசாம ஓட்டிட்டு போறாங்க. ஸோ, அது வந்து கவனமா இருங்க. ஏன்னா, நானே நெறையா பேரு திட்டு வாங்குறதெல்லாம் பார்த்தேன். நானுமே திட்டு வாங்கினேன். ஸோ, அதனால தான் சொல்றேன். ஸோ, அது வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அப்புறம் நான் சுத்தி பார்க்கறதுக்காக நெறையா சர்ச் பண்ணப்பலாம், எல்லாரும் இந்த ஆடம் லுக் அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு இடம். அது வந்து ஒரு ஸ்விங்கு, அதாவது ஊஞ்சல். ரொம்ப உயரத்தில இருக்கக்கூடிய ஒரு ஊஞ்சல். அத வந்து செம்மையா இருக்கும். யூரோப்ஸ் லார்ஜஸ்ட் ஸ்விங்கு, அதாவது ஹையஸ்ட் ஸ்விங்கு அந்த மாரிலாம் வந்து போட்டிருந்தாங்க. நானும் இந்த ரீல்ஸ் மோகத்தால நானும் வந்து அத நம்பி போனேன். எனக்கு அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு €20க்கு மேல செலவாச்சு. பட்டு அதுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே தான். நீங்க வேணா சொல்லிக்கலாம். நான் வந்து அந்த யூரோப்ஸ் ஹையஸ்ட் ஸ்விங்கில போய் ஊஞ்சல் ஆடுனேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். மத்தபடி அது அந்த அளவுக்கு எனக்கு ஒர்த்தா தோணல. ஒரு €20க்கு மேல செலவழிச்ச ஒரு ஒரு இது வந்து எனக்கு தோணல. பட் கண்டிப்பா அது வந்து ஒரு டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் பேனோரமிக் வியூ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நார்மலா இந்த ரிவர் க்ரூஸ்லாம் ட்ரை பண்ணுவோம். ஒரு சிட்டியுடைய ஃபுல் வியூ பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப உயரமா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டவர்ல போய் நின்னு நம்ம வந்து பேனோரமிக் வியூ பார்த்துருப்போம். பட் அதெல்லாம் கம்பேர் பண்ணா கண்டிப்பா ஒரு டிஃபரண்ட் எக்ஸ்பீரியன்ஸு. கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கும். பட் ஸ்டில் நீங்க வந்து அ அது வந்து வேணுமா, வேணாமா அப்படின்னு சொல்லி நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு தோணுனது வந்து ஓகே தான். அது வந்து பண்ணலனாலும் அது ஒண்ணும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு வந்து தோணுச்சு. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நெதர்லாண்ட் ட்ரிப்ல நான் வந்து கத்துக்கிட்டதும், நான் மத்தவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நெனைக்கிறதும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இது மாதிரி தொடர்ந்து நெறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.